ஏன்னா இப்போ நாங்கள் யூடியூப் சேனலில் சின்ன சின்ன காசில் எப்படி சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு பட்ஜெட்டிங் இதெல்லாம் பண்ணி ரீக்ரியேஷன் பண்ணி சொல்லி தருவோம். அப்போ நாங்கள் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எங்களோட இதை. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கே பணம் போகும் இல்லை எங்கே சொதப்போம் எல்லாமே தெரியும். அதனால தான் லைக் ப்ரொடக்ஷன்றது அவ்வளோ பெரிய விஷயம். ப்ரொடியூசர்ஸ் அங்கே இருக்கணும் அந்த ரேஞ்சில். லைக் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடச்ச சான்ஸும் அதுதான். ஸோ அவங்க வந்து லைக் இன்னோவேட்டிவாக சம்திங் டு இன்னோவேட்டிவாக பண்ணி ஒரு சீன் எடுக்கலான்னா அதை எக்ஸ் பட்ஜெட்னா எக்ஸ் மைனஸ் சம் X/2 இஸ் எக்ஸ்ட்ரீம், பட் சம் பட்ஜெட்டில் கம்மி பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஏன்னா யூடியூப்லேயே நீங்கள் இவ்வளோ கம்மி பண்ணிருக்கீங்க, 5,000 2,000 rupees எடுத்துருக்கீங்க. ஸோ சினிமா வந்தால் அதே ரிசல்ட் வரணும், ஆனால் இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமா அந்த மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா நியூ கமர்ஸ், நியூ ஆக்டர், ஸோ அந்த மாதிரி எப்படி அந்த அச்சீவ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் மெயின் கேமே. லைக் இதுதான் மெயினாக ஃபியூச்சர் ஆஸ்பைரன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே மெயின் ப்ரொடியூசர்ஸை மைண்டில் வச்சுக்கணும். அவங்க தான் வந்து அவங்க போடுற காசில் தான் படம் நடக்குது. ஸோ ஒன்லி வென் யூ மேக் தெம் கிவ் ப்ராஃபிட், அப்போ தான் உங்களோட கரியரும் மூவ் ஆகும். ஸோ